வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய ஜிடிபிக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் வழங்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 30% பங்களிப்பை வழங்குது. அந்த வகையில இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இந்த 2 மாநிலங்கள பத்தின எக்கனாமிக் கம்பேரிசன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய ஜிடிபில 8.8% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்குது. அதே போல கேரளா இன்னைக்கு இந்தியாவுடைய 11வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாகவும் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 3.8% பங்களிப்பையும் கேரளா வழங்குது. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 31.55 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 378 பில்லியன் யுஎஸ் டாலர். அது மட்டும் இல்லாம கரண்டா தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எக்கனாமி மட்டுமே 3.63 லட்சம் கோடி, அதாவது 43 பில்லியன் யுஎஸ் டாலர். கேரளாவுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 11.6 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 140 பில்லியன் யுஎஸ் டாலர். தமிழ்நாட்டுடைய கரண்ட் growth rate அப்படின்றது 14.6% இருக்கு. அதே போல கேரளாவுடைய கரண்ட் growth rate அப்படின்றது 6.6% இருக்கு. அதே போல இப்ப நம்ம இந்த 2 மாநிலத்தினுடைய பொருளாதாரத்துக்கும் எந்தெந்த செக்டார்ஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டார் 54%, மேனுஃபேக்சரிங் 33%, அக்ரிகல்ச்சர் 13% பங்களிப்பையும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு வழங்குது. அதே கேரளாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 12% பங்களிப்பையும், இண்டஸ்ட்ரீஸ் 23% பங்களிப்பையும், சர்வீஸ் செக்டார் 66% பங்களிப்பையும் கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்ப தமிழ்நாடு சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ரெனோவபிள் எனர்ஜி, மெடிக்கல் டூரிசம் போன்ற துறைகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய அளவுல எக்ஸ்போர்ட்ஸ்ல 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அதே போல காற்றாலை மின் உற்பத்தியிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்திய அளவுல காற்றாலை மின் உற்பத்தியில 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல 32.84% மின் பங்களிப்பையும் தமிழ்நாடு வழங்குது. அதே போல இப்ப நம்ம கேரளா சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கேரளா ஷிப்பிங், ஐடி, டீ, மேனுஃபேக்சரிங், டூரிசம், ஃபிஷிங், ரீட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஆயுர்வேதா, மெடிக்கல் சர்வீசஸ் போன்ற துறைகள்ல கேரளா சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துறைகள்லாம் கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு 65% பங்களிப்பையும் வழங்குது. அதே போல தமிழ்நாட்டுடைய தற்போதைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 3,50,695 ரூபாயா இருக்குது. அதே போல தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. இனியும் இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு வளரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இந்திய அளவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்குது. குறிப்பா இந்திய அளவுல 15.84% இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அப்படி தமிழ்நாடு டயர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் அதனுடைய உதிரி பாகங்களுடைய உற்பத்தி போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கிறது ஃபாரின் கம்பெனிஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற சில முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோர்ட், டெல், கேட்டர்பில்லர், ஃபாக்ஸ்கான், சாம்சங், ரெனால்ட் போன்ற இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல அவங்களுடைய முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. அதே போல இப்ப நம்ம கேரளாவுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்காண்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கொச்சின் ஷிப்யார்ட், ஆயில் ரெஃபைனரி, ஷிப் பில்டிங், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கோஸ்டல் மினரல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங், மெரைன் ப்ராடக்ட் ப்ராசஸிங், ரப்பர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் போன்ற பல இனிஷியேட்டிவ்ஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்காண்டி எடுக்கப்பட்டிருக்கு கேரளால. அதே போல கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்படி கேரளால நிறைய முக்கியமான கேஷ் கிராப்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கோகனட், டீ, காஃபி, பெப்பர், நேச்சுரல் ரப்பர், கார்டமன், கேசூஸ் போன்ற கேஷ் கிராப்ஸும் கேரளால அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. ஆனா 1950களுக்கு பிறகு கேஷ் கிராப்ஸ் உற்பத்தி அப்படின்றது கேரளால நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. அதே போல இப்ப தமிழ்நாடு கரண்டா ஃபோக்கஸ் பண்ற சில முக்கியமான துறைகளை பத்தி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், இவி, டெக்ஸ்டைல்ஸ், ஃபின்டெக், பாதுகாப்பு உற்பத்தி, கெமிக்கல்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர், ஐடி செக்டார், உணவு பாதுகாப்பு, பயோடெக்னாலஜி போன்ற துறைகள்ல தமிழ்நாடு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதே போல கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மற்றொரு முக்கியமான விஷயம் தான் டூரிசம். ஏன்னா கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு டூரிசம் மட்டுமே 10% பங்களிப்பை வழங்குது. ஏன்னா அங்க நிறைய முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சென்டர்ஸ், நேஷனல் பார்க்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸோட சேர்த்து நிறைய டெம்பிள்ஸும் கேரளால இருக்கிறதுனால டூரிசம் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு கேரளால.
அதே போல இப்ப நம்ம ஃபைனலா ஒரு ஸ்டாட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு தென்னிந்திய மாநிலங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 30% பங்களிப்பை வழங்குது. அதுல கேரளாவை பொறுத்தவரைக்கும் 1960கள்ல இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 3.4% பங்களிப்பை கேரளா வழங்கியிருக்கு. அதுவே 2000கள்ல கேரளாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 4.1% உயர்ந்திருக்கு. ஆனா அது கடந்த 2023-24 படி அது 3.8% குறைஞ்சிருக்கு. இதுல தென்னிந்திய மாநிலங்கள்ல ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் குறைஞ்ச ஒரே ஒரு மாநிலம் கேரளா மட்டும்தான். சோ இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabari Karthik.